வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. அஞ்சாமையும் குடிப்பிறப்பும் காக்கும் திறனும் கற்றறிந்த அறிவும் முயற்சியும் ஆகிய இவ்வைந்தும் திருந்த பெற்றவரே அமைச்சர். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக ஏற்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னத கோட்பாட்டை தனது அரசியல் சித்தாந்தமாக கொண்டு மதசார்பற்ற சமூக நீதியை காக்கும் உண்மையான மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. அரசின் இந்த முதல் 100 நாட்கள் என்பது நாட்காட்டியில் கடந்து செல்லும் வெறும் நாட்கள் அல்ல. இது தமிழக வரலாற்றில் புதியதொரு மாற்றத்தின் 100 நாட்களாகும். வளமான தமிழ்நாடு, வலிமையான தமிழ்நாடு, சமத்துவமான தமிழ்நாடு, ஊழலற்ற தமிழ்நாடு என்ற எதிர்கால கனவுக்கு முதல் 100 நாட்களில் வலுவான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடனே விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மையான கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த பொன்னான கரம் நமது மாண்புமிகு முதலமைச்சருடையது. சட்டமன்றத்தில் மாற்று கருத்து கொண்டவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை இடம் தராமல் ஜனநாயகம் மற்றும் சட்டமன்ற மரபுகளை புதுப்பித்து அரசியலில் ஒரு புதிய நாகரிகமான பண்பை இந்த 100 நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நாம் கண்டோம். 100 நாளில் சாதனை காட்டிய வேந்தனே, இன்னும் 100 ஆண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய், பகைவர் சூழ்ச்சிகளை தூள் தூளாக மக்கள் படைபலத்தோடு என்றும் வெல்வாய் என்ற வரிகளுக்கு இணங்க இன்னும் பல சாதனை திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து நமது மாநிலத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் தங்களின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஓர் மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக்கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும்
ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு, அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி. பதிலுரை மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 4 இப்போ இருக்கிற கேட்டகரி தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ அண்டு விஓ இதெல்லாம் மாத்திரம். அதே போல் 2 பொதுமக்கள் நலன். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிடத்திலேயே அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். இது தமிழ்நாடு முழுவதும் கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பொதுமக்கள் விரைவாக நில அளவை செய்திடவும்
நத்த பட்டாவினை வழங்கிடவும், பட்டா மற்றும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்திடவும், தகுதி வாய்ந்த 1500 நபர்களுக்கு நில அளவை செய்வதற்குரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு உரிமை வழங்கி நில அளவை பணிகளை ஈடுபடுத்தப்படுவர். பேரிடர் காலங்களில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட அனைவருக்குமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் புயல் பாதுகாப்பு மையங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் திறன் மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தானியங்கி உதவி அழைப்பு, எச்சரிக்கை மற்றும் அறிவிப்பு தொழில்நுட்ப அமைப்பு 16 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அரசு மற்றும் பொது நிறுவனங்களில் நிலமாற்றம், நில உரிமை மாற்றம் மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டுமனை பட்டா போன்றவற்றை விரைந்து வழங்கும் வகையில் நில நிர்வாக ஆணையத்தில் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைய வழி மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்படும். வெள்ள அபாயம் அதிகமாக உள்ள கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களான வெள்ள தணிப்பு நடவடிக்கை குறித்து விரிவான திட்ட அறிக்கை 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். நம் மாநிலத்தின் பொது சுகாதார அமைப்பின் சட்ட அடித்தளமாக இருப்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம், டிஎன் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. இந்த சட்டம் இயற்றப்பட்டு 87 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். முதன்முறையாக சமூகம், குடும்பம் மற்றும் தனிமனித அளவில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி உருவாக்கப்படும். இதன் தொடர்பாக அனைத்து தகவல்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய நலம் 360 செயலி அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 7. தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை கிட்டத்தட்ட அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பரவலாக்கப்பட்டுவிட்டன. நம் அடுத்த இலக்கு, நம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது, அதன் வழியில் நம் அடுத்த இலக்கு அனைத்து மாவட்டங்கள் அளவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை வசதியை கொண்டு வருவதுதான். இதற்காக 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1090 மருந்தாளுநர்கள், 999 செவிலிய உதவியாளர்கள், 896 கிராம சுகாதார செவிலியர், 164 சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவ பணியாளர்கள், 130 கண் மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 20 வகையான 3594 பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 2026-27 ஆண்டில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு புதிதாக 1695 செவிலிய பணியிடங்கள் ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். செயற்கை கருத்தரிப்பு சேவை தற்போது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இச்சேவையை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக நாமக்கல், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் வாலாஜாபேட்டை, பெரம்பலூர், தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் ஆகிய 6 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் முதல் நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் லெவல் 1 அசிஸ்டட் ரிப்ரொடக்டிவ் சென்டர் ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் நிறுவப்படும். அறிவிப்பு 18. நகர்ப்புற நலம் ரூபாய் 82.5 கோடி மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் உள்ள 29 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு 174 சிறப்பு மருத்துவர்கள், 149 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 604 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நகர்ப்புற மக்களுக்கான சுகாதார சேவையின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மற்றும் காலை 4:30 மணி முதல்
இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். நகர்ப்புற நலனின் அடுத்த அறிவிப்பாக நகர்ப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை எளிதில் கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநிலம் முழுவதும் 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களில் கூடுதல் பொது மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், குழந்தைகள் நலம், மயக்கவியல், பல் மருத்துவம் மற்றும் ஏன்முறை மருத்துவம் ஆகிய துறைகளில் 186 சிறப்பு மருத்துவர்கள், 145 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 609 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். இதன் மூலம் நகர்ப்புற மக்களின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 8:30 இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த மனநல திட்டம். மனநல சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மனநல அலகுகள், பள்ளி மனநல ஆலோசனை சேவைகள், 4 மண்டல தொலை மனநல மையங்கள் மற்றும் 12 போதை மறுவாழ்வு மற்றும் சிகிச்சை மையங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மனநல திட்டம். தொலை மனநல மையங்கள் டெலி மென்டல் ஹெல்த் ஹப்ஸ் ரூபாய் 26.87 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப். தற்போது சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் முழு உடல் பரிசோதனை சேவை மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் முதற்கட்டமாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் நாமக்கல் ஆகிய 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் 360 முழு உடல் பரிசோதனை மையங்கள் நிறுவப்படும். வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநகர பகுதிகளில் முன்பதிவு அடிப்படையில் மருத்துவ பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் ஹோம் பேஸ்ட் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் பொது தனியார் கூட்டு முறையில் செயல்படுத்தப்படும். கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் தாய்மார்கள் வீட்டிலிருந்தபடியே அவர்களது இரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் ப்ளூடூத் வசதி கொண்ட இரத்த அழுத்தம் அளவிடும் கருவிகள் ப்ளூடூத் எனேபிள்ட் பிபி apparatus முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் உள்ள சுமார் 10,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 2.01 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை. மகளிரின் மாதவிடாய் விலக்கு காலத்தில் பெரிமீனோபாசல் பீரியட் காலத்தில் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பரிசோதனைகளை மற்றும் சிகிச்சைகள் வழங்க முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை பெரிமினோபாசல் கேர் பாலிசி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். பச்சிளம் குழந்தைகளுக்கு அரிய வகை மரபுசார் நோய்கள் கண்டறியும் திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் சுமார் 4.5 லட்சம் பச்சிளம் குழந்தைகளுக்கு 7 அரிய வகை மரபுசார் நோய்கள் ரேர் ஜெனட்டிக் டிசீசஸ் கண்டறியும் சேவைகள் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுடன் இணைக்கப்பட்டு ஏற்படுத்தப்படும். குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்களது செவித்திறனை பரிசோதிக்க முதல் முறையாக வட்டார அளவில் 38 கையடக்க எதிரொலி ஒலி உமிழ்வு ஓட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன் கருவிகள் மற்றும் பரிசோதனைக்கான ஒலி தடுப்பு அறைகள் ரூபாய் 3.8 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் ரூபாய் 9.94 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.